வருங்காலத்துல நம்மளால குடும்பத்தை நடத்த முடியும். அப்ப நீங்க நல்ல வழிக்கு என்ன பண்ணணும், பெண்கள் போகணும்னா உங்களுடைய டார்கெட் எதை நோக்கி இருக்கணும்? படிப்பு மட்டும்தான் இருக்கணும். படிப்பு படிப்பு படிப்பு. புரியுதா? பெரியவங்களா அமைதியா இருக்கிறாங்க, அமைதியா இருப்பா. நீங்க தான் கசகசன்னு பேசிக்கிறீங்க. புரியுதாமா? பெண்களுக்கு உங்களுக்கு என்ன, குட்டி பசங்களுக்கு ஒன்றும் விவரம் புரியாது நான் சொல்றது. இருந்தாலும் படிக்கிறது என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க. 10th ஸ்டூடெண்ட் ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ஒரு இதுவாக செலக்ட் பண்ணுங்க +1 குரூப்பு. உங்களோட எதிர்காலத்தை நோக்கி படிங்க. ஐயோ நம்மளால, நான்லாம் ஒன்றும் பெரிய லட்சாதிபதி வீட்டுக்குள்ளெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா லாரி டிரைவர் தான், எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. நானாக படித்தேன். 12வது படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 6ஆம் வருஷத்துல எங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க. அப்போ அந்த 12வது நான் படித்தேன் பார்த்தியா, அதுதான் எனக்கு யூஸ் ஆனது. புரிஞ்சுதா? நான் அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணல, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போட்டு BA MA பண்ணேன். புரிஞ்சுதா? அதுதான் எனக்கு இன்னைக்கு வந்து 2 பிள்ளைங்களை படிக்க வச்சு என் பிள்ளை ஏரோப்ளைனில் பறந்துட்டு இருக்கான். காரணம் அதுக்கு நம்மளோட உழைப்பு, படிப்பு தான் பெண்களுக்கு. நமக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க இந்த நேரத்தில். எனக்கு வருவாங்களா? நம்ம அப்பா அம்மா தவிர வேற யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அப்போ படிப்பும் இருக்கணும், நமக்கு கூட உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. நல்லா படிங்க. அடுத்தவங்களை உரண்டு எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு நக்கல் பண்ணிட்டுலாம் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே மண்ணு வாரி போடுவீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? உங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் இதுவாக ஆகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அது நியரஸ்டாச்சு நம்ம என்ன பண்ணுவோம், உருண்டு பிறண்டு ஓடும். புரிஞ்சுதா? இப்போ நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா நம்மளால டாக்டர் ஆக முடியுமா? கோடிக்கணக்கில் பணம் வருது. அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு நர்ஸ் படிக்கலாம் இல்லையா? இப்போ வந்து நிறைய இருக்குது, நிறைய இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்பிபியில் இப்போ நிறைய ட்ரைனிங் இருக்குது, 2 இயர்ஸ் கோர்ஸ். ஆர்பிபி அண்ணன் வந்து இப்போ நம்ம கதிரவன் இருக்கார்ல, அண்ணன் வந்து இப்போ பாராமெடிக்கல் வந்து 20 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. 20 கோர்ஸில் ஃப்ரீ காஸ்ட், அதாவது ₹1 கூட காசு வாங்காமல். இன்னும் இண்டிவிஜுவலாக அம்மா இருக்காங்க, அம்மா உரிமைகளை சொல்கிறேன். ஒரு பையன் படித்தா அவங்களுக்கு 3 சர்டிஃபிகேட் தரேன்றாரு. இது யாருமே தரமாட்டாங்க. நீ ஒரு புள்ள போய் படிச்சனா உனக்கு 3 டிகிரி வாங்கின மாதிரி 3 சர்டிஃபிகேட் நான் தரேன் நம்ம புள்ளிகளுக்காக. அது 2 இயர்ஸ் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ் இருக்கு. அதை எடுத்து படிங்க. இதெல்லாம் எங்களுக்கு அப்போ கிடைக்கல. நல்லா படிங்க, ஒரு சூஸ் பண்ணுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், சம்பாதிக்கணும். சரியா? இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இது பண்ணிருக்காங்க IPL. அவங்க அப்பா என்ன தெரியுமா, ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவரோட பையன் இன்னைக்கு இந்தியா கிரிக்கெட்ல IPL விளையாடிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, அவனோட ஆட்டோ டிரைவருக்குள்ள போக முடியுமா? என்ன படம், விஜய் படம் ஒன்று வந்துச்சு, அதில் கிரிக்கெட் விளையாடுறது எவ்வளோ இப்படியா கிரிக்கெட்டை படத்தை பார்க்கல, என்ன படம் ஃபுட்பால். அந்த படத்துல என்ன ஆகுது, எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு உள்ள போறது பாத்தீங்களா டீம். அதே மாதிரிதான் இதுவும். அதுலயும் ஒரு ஆட்டோ ஓட்டுறோட பையன் என்ன பண்ணிருக்கான், இப்போ ரீச் ஆயிருக்கான். அப்ப அவனோட கடின உழைப்பு தானே காரணம் அதுக்கு. அந்த அளவுக்கு அவன் பண்ணிருக்கான். இதே மாதிரி நீங்க யாருன்னா இதுல பண்ணிட்டு நான் இங்கிருந்து இது போயிட்டா கூட, சாத்தப்பாடியில இருந்து இந்த மாதிரி ஜோதி சொல்லுவார், நீங்க பசங்க இந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு எனக்கு சொன்னா ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான், வேற எதுவும் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கல. போதை பழக்கம் நமக்கு புரியுதா? கல்வியை நோக்கிய நீங்க எல்லாருமே புரியுதா? இது 2மே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.